வணக்கம் நண்பர்களே. வானளாவிய எதிர்பார்ப்புடன் சூப்பர் ஸ்டார் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் இதுவரை தமிழ் சினிமா பார்க்காத ஒரு ஹைப்புடன் வெளியான படம் கூலி. அந்த படம் இன்று ரசிகர்களுக்கு விருந்தாக இன்னைக்கு உலகெங்கும் ரிலீஸ் ஆகியிருக்கு. நம்ம இப்போ இந்த விமர்சனத்தை விரிவாக பார்ப்பதற்கு முன்பு இந்த படம் குறித்த பார்வை உலகம் முழுக்க சமூக வலைதளங்களில் ஏற்கனவே வெளிவந்துருச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் இந்த படம் எப்படி இருக்குன்ற ஒரு அபிப்பிராயம் வந்திருக்கோம். அதனால் எதையும் நம்ம பூசி மெழுகாமல் உண்மையை இருப்பது போன்றே உங்களுக்கு தரப்போகிறேன். இந்த படத்தில் கதை, நான் பொதுவாக கதை சொல்கிறதில்ல, இந்த படத்துக்கும் கதையை சொல்லும் யோசனை இல்லை. ஆனால் இது கண்டென்ட் என்ன அப்படின்னு சொன்னால், இரண்டு நண்பர்கள் மட்டுமல்ல, அவர்கள் உறவினர்களும் கூட. அந்த இரண்டு நண்பர்களுக்குள் நடக்கிற ஒரு பிரச்சனை. அதில் ஒருத்தர் ஒரு 30 ஆண்டு காலம் அவர் இந்த நண்பரை சந்திக்காமலே அவர் வெளியே இருக்கார். திடீர்னு ஒரு நாள் இந்த நண்பர், அதாவது சத்யராஜ், அந்த நண்பர், இன்னொரு நண்பர் ரஜினிகாந்த். சத்யராஜ் திடீர்னு ஒரு நாள் இறந்து போகிறார். ஏன் அவர் இறந்தார், எப்படி இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கிற வேலையில் ரஜினி இறங்குறாரு. கூடவே சத்யராஜ் மகளான சுருதி ஹாசனும் அதில் வராங்க. இந்த இருவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு நிழல் உலகத்துக்குள்ளே போகிறாங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த நிழல் உலகில் இவர்களுக்கு என்ன நடந்தது, அங்கே சத்யராஜனுடைய மரணத்துக்கு யார் காரணம், அந்த கொலைக்கு யார் காரணம், இதையெல்லாம் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. இந்த கதை இந்த கதையை அவர் லோகேஷ் கனகராஜ் சொன்ன விதம் இருக்கு, அது மனசில் அழுத்தமாக பதிகிற மாதிரி சொல்ல தவறி இருக்கார் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஹானஸ்டான பார்வை. இதில் நடிப்பு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். லோகேஷ் கனகராஜோட விஷயத்துக்கு அப்புறமா வரலாம். நடிப்பில் தான் ஒரு நடிப்பு சக்கரவர்த்தி அப்படிங்கிறத ரஜினி மீண்டும் ஒரு நிரூபிச்சிருக்கார். ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தாலும் சென்சேஷனலான நடிப்புக்கு ரஜினி அப்படிங்கிற ஒரு ஃபைனஸ்ட் ஆக்டரை தவிர வேறு யாரையும் உங்களால் நினச்சி பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு உண்மையை திரும்ப நிரூபிச்சிருக்கார். ஒவ்வொரு காட்சியும் ரஜினி அறிமுகமாகிற அந்த காட்சி, அந்த அவர் கறி வெட்டுறாரு, இந்த கறி வெட்டுகிற காட்சியே அத்தனை ஸ்டைலாக பண்ணியிருப்பார். கத்தியை அப்படி தூக்கி போட்டு பண்ணுவார். அந்த கறி வெட்டுற காட்சியிலிருந்து இந்த காட்சி வேற ஒன்றுத்துக்கும் ஒரு உதாரணமாக நம்ம ஒரு அறிகுறியாக அதை எடுத்துக்க வேண்டியது தான். அது அப்புறம் சொல்கிறேன். அந்த காட்சியில் தொடங்கி இறுதி காட்சியில் அமீர்கான் கூட பீடி பற்ற வைக்கிற வரைக்கும் ரஜினியினுடைய பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரானரி அதாவது ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஆக்டிங் அப்படின்னு சொல்லலாம். அந்த சிக்கட்டு பாட்டில் ரஜினியோட டான்ஸை பார்த்து உண்மையில் பிரமிச்சு போயிட்டான். அதே போல் சண்டை காட்சிகள் அவ்வளோ ரொம்ப இன்டென்ஸான சண்டை காட்சி. ஒன்றும் ஒவ்வொரு காட்சியிலும் ரஜினி உண்மையிலே பயங்கரமாக ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு. மேக்ஸிமம் அந்த டூப் இல்லை, ஒரு ஒரிஜினலாக பண்ணியிருக்காரு அப்படின்னு நமக்கு நல்லா தெரியுது. அதே போல் சுருதி ஹாசனுக்கும் ரஜினிக்குமான அந்த உறவு, சத்யராஜுக்கும் அவருக்குமான அந்த நட்பு, ஆமீர்கானுக்கும் ரஜினிக்குமான அந்த ஒரு குரு சிஷ்யன் மாதிரியான ஒரு உறவாக இருக்காது. அதே போல் நாகார்ஜுனா ரஜினி மோதல், ஷௌபீன் ரஜினி மோதல், இப்படி ஒவ்வொரு கேரக்டரோடும் ரஜினி வருகிற காட்சிகளெல்லாம் ரொம்ப ஈஸியாக அவர் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறார் மற்ற நடிகர்களை விட. ரஜினிக்கு அடுத்து இந்த படத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸு கொடுக்கப்பட்ட பாத்திரம்னு சொன்னால் அது அந்த ஷௌபீன் கேரக்டர் தான். அவர் படத்தோட முதல் காட்சியில் தொடங்கி இறுதி காட்சி வரைக்கும் அவர் ட்ராவல் பண்ணுறாரு. ரொம்ப கொடூரமான ஒரு வில்லன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அவருக்கு வேற யாருக்கு இந்த படம் பெரிய உதவியாக இருக்கோ இல்லையோ, ஷௌபீனுக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு விசிட்டிங் கார்டாக அமைஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். பாத்திரங்கள் மற்ற நடிகர்களில் நாகார்ஜுனா தான் மெயின் வில்லன். ஆனால் அந்த நாகார்ஜுனாவோட ஒரு மடங்கு அதிகமாக ஸ்கோர் பண்ணிக்கிறது அந்த ஷௌபீன் தான். இன்னும் கூட நாகார்ஜுனாவை நல்லா பயன்படுத்தியிருக்கலாம். இன்னும் அழுத்தமான கேட்சிகளை அவருக்கு வச்சிருக்கலாம். அதே போல் உபேந்திரா பாத்திரம், அது ரஜினியினுடைய ரஜினிக்கு துணை நிற்கிற ஒரு கூடுதல் கேரக்டராக வருது. அமீர்கான் இந்த படத்தில் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட பாத்திரம் அமீர்கான். அவரை கிட்டத்தட்ட ஒரு ஜோக்கர் மாதிரி மாற்றிருக்கிறது தான் ரொம்ப வருத்தமான விஷயம். சுருதி ஹாசன், மற்ற நடிகைகள், அதே போல் இதில் திடீர்னு வில்லியாமர் ஒரு நடிகை, இவங்க எல்லாருமே நடிப்பில் எந்த குறையும் வைக்கல, சிறப்பாக பண்ணியிருக்காங்க.
இவங்க அத்தனை பேரையும் வந்து லோகேஷ் கனகராஜ் எப்படி பயன்படுத்தினார் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே பெரிய கேள்விக்குறியாக நிற்குது. லோகேஷ் கனகராஜ் பொதுவாகவே ஓவர் ரேட்டட் டைரக்டர் அப்படின்னு தான் வந்து பெரும்பாலும் சொல்கிறாங்க. நான் விக்ரம் பார்த்தும்போதே வந்து அவர் அப்படி தான் வந்து நான் சொன்னேன். அதன் பிறகு டியோ வந்த பிறகு லோகேஷ் கனகராஜ் அவருடைய என்ன அவுட்கம் எப்படி இருக்குன்றதை அவர் காமிச்சிட்டாரு. சரி, இந்த படம் வந்து ரஜினி படம், நிறைய ஸ்டார் காஸ்ட் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நல்ல டேலண்டடு அசிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதனால் அவர் இதில் ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி படமாக தருவார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எல்லாருக்கும் இருந்தது. படத்தினுடைய ப்ரொமோஷன் மெட்டீரியல் அதெல்லாம் பார்க்கும்போதும் அந்த நம்பிக்கை அதிகமாச்சு. அதே போல் படத்தை நாங்கள் முன்கூட்டியே பார்த்துட்டோம், அந்த படம் இப்படி இருக்குது, எக்ஸ்ட்ராடினரி இருக்குது அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்லும்போது கூடுதலாக அந்த நம்பிக்கை வந்து அதிகமாச்சு. ஆனால் திரையில் வந்து அந்த படத்தை நம்ம நேரடியாக பார்க்குற பொழுது அந்த பெரிய எதிர்பார்ப்பு அதை வந்து இந்த படம் முழுசாக பூர்த்தி பண்ணல அப்படிங்கிறது தான் உண்மை. நான் படம் நல்லா இல்லை, இது சரியில்லை அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல. இந்த படம் அவுட் அண்ட் அவுட் ஒரு கமர்ஷியல் கண்டென்ட்டு. அந்த கமர்ஷியல் ஒரு படத்தை எப்படி கொடுக்கணும் அப்படி தான் கொடுத்துருக்கார். ஆனால் எக்ஸ்ட்ரா நிறைய கொடுக்க தவறி இருக்கார். அதுதான் அந்த படத்தில் பிரச்சனை. மற்றபடி டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா கேமரா ஒர்க்கு உண்மையிலே கிரீஷ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதே போல் அனிருத்தோட இசை, அந்த இசையை வந்து முழுசாக பயன்படுத்தலையோ அப்படிங்கிற ஒரு குறை வந்து நமக்கு படம் பார்க்கும்போது தெரிஞ்சது. ஏன்னா இந்த அரங்க மதுரட்டமை பாட்டு, அப்புறம் அரங்க மதுரை விசிலு பறக்கவேன்ற இன்னொரு பிட்டு, இது ரெண்டும் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். அந்த ஹுக்கும் பாட்டை விட ஒரு மடங்கு அதிகமாகவே பண்ணியிருந்தார். ஆனால் ஏனோ வந்து அதை முழுசாக இந்த படத்தில் பயன்படுத்துவதற்கான இடங்கள் நிறைய இருந்தும் கூட வந்து அதை முழுசாக பயன்படுத்தலை. அது ஏன்னு தெரில. பிஜிஎம்லேயும் வந்து நல்லா பண்ணியிருக்கார். பல இடங்களில் வந்து சண்டை காட்சிகளின் போது அந்த பிஜிஎம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. குறிப்பாக அந்த ஆங்கில ரேப் அந்த வரிகளோடு வர்றது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இன்னும் அதை ஒரு எலிவேட் பண்ணுற அளவுக்கு வந்து அமையலையோ அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்குது. பட் அனிருத் வந்து எக்ஸ்ட்ராடினரியான உழைப்பு. அவர் வந்து இந்த இயக்குனரை விட ஒரு மடங்கு அதிகமாக வேலை பார்த்துருக்கார் அப்படிங்கிறது வந்து பல காட்சிகளில் தெரியுது. எடிட்டர் வந்து இந்த இரண்டாம் பாதியில் சில காட்சிகளை வந்து இன்னும் கூட வந்து குறைச்சிருக்கலாம். இன்னும் ஒரு கிறிஸ்பான ஒரு 10 நிமிட காட்சிகளை வந்து குறைச்சிருந்தா கூட ஒன்றும் பெருசாக நமக்கு பாதிப்பு இருந்திருக்காது அப்படிங்கிறது தான் என்னோட ஹானஸ்டான கருத்து. இந்த படம் வந்து ரசிகர்களுக்கு திருப்தியாக இருக்குமா, ரஜினி ரசிகர்கள் வந்து எப்படி இதை பார்ப்பாங்க அப்படின்னா, அவங்க வந்து ரஜினியை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த படத்துக்கு நிச்சயமாக போவாங்க. இந்த படம் வந்து ஒரே அடியாக சரியில்லை மோசம் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. கண்டிப்பாக வந்து ஒரு கமர்ஷியல் படமாக அதை எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுத்துருக்காரு. அதே நேரம் வந்து அவர்கிட்ட எதிர்பார்த்ததை வந்து அவர் கொடுக்கல அப்படிங்கிறது மட்டும்தான் இதில் வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட். மற்றபடி கூலி திரைப்படத்தை வந்து ரஜினி ரசிகர்கள் தங்களுடைய அந்த ஒரு ஐடல், ஒரு ஐக்கானாக பார்க்குற ரஜினிகாந்தை பெருமைப்படுத்துவதற்காக, செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தாராளமாக வந்து ஒரு முறை வந்து இந்த படத்தை பார்க்கலாம். படத்தில் ஒரு முக்கியமான விஷயம், லோகேஷ் கனகராஜுக்கு இதை ஒரு அட்வைஸை கூட எடுத்துக்கலாம். தயவு செஞ்சு இந்த சுடுகாடு, பிணம், நரபலி, பணத்தை எரிக்கிறது, இந்த கான்செப்ட் விட்டு முதல்ல வெளியே வாங்க தயவு செஞ்சு. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம திரையில் பார்த்து அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் கிடையாது. சினிமாவுக்கு போகிறதுங்கிறது மேக்ஸிமம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக, ஒரு 3 மணி நேர பொழுதுபோக்கு அனுபவிச்சுட்டு வர்றதுக்காக தான் நம்ம போகிறோம். தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறோம்ல, அதை பார்க்க தான் போகிறோம். இந்த பணம், சுடுகாடு இதெல்லாம் நம்ம நிஜ வாழ்க்கையில் நிறைய பார்க்குறோம். அதை ஒரு திடீர்னு ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத சூழலை காட்டலாமே தவிர, அதையே ஒரு பிளாட்டாக வச்சு ஒரு கதையை எழுதி அதில் வந்து இந்த மாதிரியான புகழ்பெற்ற ஒரு ஒப்பற்ற கலைஞர்களை வந்து கொண்டு போய் அதில் உட்காந்து வைக்கிறதெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தவிர்க்க பாருங்கள். அது யார் படமாக இருந்தாலும், நீங்கள் லியோவில் நரபலின்ற கான்செப்டை கொடுத்ததால தான் அந்த படமே வந்து ஒன்றும் இல்லாமல் போச்சு. இந்த படத்துலேயும் வந்து கிட்டத்தட்ட அதற்கு நிகரான விஷயங்களை தான் வந்து வச்சுருக்கீங்க. ஆர்கன்ஸ், ஹியூமன் ஆர்கன்ஸை வந்து திருடுறது, அப்படி திருடிட்டு பிறகு அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுறது, அதுக்கு ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறாங்கிற மாதிரியான அந்த பிளாட் இருக்க, அதுவே வந்து ரொம்ப அபத்தமானது, ஒரு தப்பான ஒரு கான்செப்டும் கூட. அது ரஜினி மாதிரியான ஒரு அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் கொண்டாடுகிற ஒரு கலைஞருடைய படத்தில் வந்து அதை வந்து நீங்கள் பயன்படுத்தினதை தவிர்த்திருக்கணும் நிச்சயமாக. திரும்ப நான் சொல்கிறது என்னென்னா, இந்த படத்தை வந்து நிச்சயமாக வந்து பார்க்கலாம். இது அவாய்டபுள் படம் அப்படியெல்லாம் சொல்ல வரல, தப்பான படம் அப்படின்னு நான் சொல்ல வரல. இந்த பிளாட் வந்து தப்பாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி வந்து நம்ம எதிர்பார்த்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அந்த படத்தில் இருக்கார்.
நம்ம எதிர்பார்ப்பை எல்லாம் பூர்த்தி செய்கிற அளவுக்கு அதை விட ஒரு மடங்கு அதிகமாகவே அவர் பூர்த்தி செஞ்சிடுறார். ஆனால் ஒரு இயக்குனராக டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் கோட்டை விட்டதால் அவர் இவ்வளோ தூரத்துக்கு பட்ட உழைப்பு அதை வீணடித்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்குது.